அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் தென் மாவட்டங்களில் நாடி துடிப்பாக கருதப்படும் மாவட்டம் திண்டுக்கல். மலைக்கோட்டை நகரமான திண்டுக்கல்லில் இந்த முறை தேர்தல் முடிவுகள் யாரையும் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக தந்துள்ளன. பழனி முதல் வேதசந்தூர் வரை மொத்தம் 7 தொகுதிகள் உள்ளடங்கிய இந்த மாவட்டத்தின் அதிகாரப்பூர்வ முடிவுகள் இப்போது வெளியாகியுள்ளன. அமைச்சர்களின் அதிகம் நிறைந்த இந்த மாவட்டத்தில் மக்கள் யாருக்கு ஆதரவு அளித்துள்ளனர்? திமுகவின் கோட்டை என்ன? விரிவாக பார்ப்போம். திண்டுக்கல் மாவட்டத்தின் தேர்தல் முடிவுகள் 7 தொகுதிகள் நிலவரம் இதோ. திண்டுக்கல் மாவட்டத்தில் அதிமுக ஒரு மிகப்பெரிய வெற்றியும் பதிவு செய்துள்ளது. மாவட்டத்தில் உள்ள அனைத்து 7 தொகுதிகளும் அதிமுக கைப்பற்றி கிளீன் ஸ்வீப் செய்துள்ளது. பழனி, ஒட்டன்சத்திரம், அத்தூர், நீலக்கோட்டை, எஸ்சி, நத்தம், திண்டுக்கல் மற்றும் வேதசந்தூர். குறிப்பாக திமுகவின் அசைக்க முடியாத கோட்டையாக கருதப்பட்ட அத்தூர் மற்றும் ஒட்டன்சத்திரம் ஆகிய தொகுதிகளும் அதிமுக இந்த முறை தட்டி பறித்துள்ளது. இந்த தேர்தலில் திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய சர்க்கிள் முக்கிய அமைச்சர்களின் தொகுதிகள் இருந்தாலும் ஒரு இடத்தில் கூட திமுக வெற்றி பெற முடியவில்லை. தமிழக வெற்றி கழகம் மற்றும் இதர கட்சிகளுக்கு இங்கு எந்த தொகுதிகளும் கைப்பற்றவில்லை. திண்டுக்கல் மாவட்டம் எப்போதும் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அதிமுக செல்வாக்கு மிகுந்த பகுதி. அதை அதிமுக மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளது. பழம்வாய் அமைச்சர்களின் தொகுதியில் அதிமுக வென்றிருப்பது ஆளுங்கட்சிக்கு மீதான மக்களின் அதிருப்தியை அல்லது மாற்றத்திறனை விரும்பத்தையே காட்டுகிறது. இந்த தொகுதியில் அதிமுக தனது பிடியை மேலும் வலுவாக்கியுள்ளது. மொத்த மாவட்டத்தில் 100% தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது அதிமுக மிகப்பெரிய யூகமாக பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் திண்டுக்கல் மாவட்டம் இப்போது முழுமையாக இரட்டை இலை வசமாகியுள்ளது. திமுகவின் இந்த தோல்வி தென் மாவட்ட அரசியல் ஒரு மிகப்பெரிய விவாதத்தை உண்டாக்கியுள்ளது. திண்டுக்கல் மக்களின் இந்த அதிருப்தி தீர்வு பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன? நன்றி, வணக்கம்.